எம்பிபிஎஸ் உடைய மெடிக்கல் காலேஜஸ் சீரியஸில் டீம்டு டு பி யூனிவர்சிட்டி அந்த கேட்டகரியில் நம்ம அடுத்ததாக பார்க்கப்பட்ட கல்லூரி மீனாட்சி மெடிக்கல் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் காஞ்சிபுரம். ஸோ காஞ்சிபுரம் டு பெங்களூர் பைபாஸில் சென்னை டு பெங்களூர் பைபாஸில் எனாத்தூர் அப்படின்ற ஒரு கிராமத்தில் இருக்கிற ரூட் மேலே இருக்கிற மெயின் பிளேஸில் இருக்கிற ஒரு காலேஜ். ஸோ காலேஜை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அனுபவம் வாய்ந்த பழமையான காலேஜ். 2003ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட கல்லூரி. கிட்டத்தட்ட 21 வருடங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டான காலேஜ். இது ஒரு குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன். மீனாட்சி குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன் வந்து எக்கச்சக்கமான காலேஜஸ் வச்சிருக்கிறாங்க. இட்ஸ் எ டீம்டு டு பி யூனிவர்சிட்டி. மெடிக்கல் சம்பந்தமான எல்லா கோர்ஸு, சூப்பர் ஸ்பெஷாலிட்டி அண்ட் போஸ்ட் கிராஜுவேட் கோர்சஸ் எல்லாமே இருக்கிற மிகப்பெரிய காலேஜ். லாஸ்ட் இயர் ஃபஸ்ட்டு 2 ரவுண்டு கவுன்சிலிங்கில் சில தடுமாற்றங்கள்னால கவுன்சிலிங்க்கு வரல. 3வது ரவுண்டு கவுன்சிலிங், அதாவது மாப்பப் ரவுண்டு கவுன்சிலிங்கில் காலேஜ் உள்ள தடம் எடுத்து வச்சுட்டு அவங்க காலேஜ் வந்து டைரெக்டாகவே சில ஸ்காலர்ஷிப் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. அதை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணும்போது நாமளும் நிறைய மாணவர்களுக்கு இடம் வாங்கி கொடுத்தோம். ஸோ மோர் தென் ஹை நம்பர்ஸ் ஆஃப் கேண்டிடேட்ஸ் வந்து நம்மள தான் ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ வெயிட் பண்ணது அந்த கல்லூரிக்காக தான் வெயிட் பண்ணோம். லாஸ்ட் இயர் வந்து 2 ரவுண்டு கவுன்சிலிங்கில் கலந்துக்கின்ற ஒரே காரணத்தில், சார் நீங்கள் 14, 15, 16 சொல்லிட்டீங்க, இந்த வருஷம் அது வாய்ப்பு இருக்கா சார்னு வாய்ப்புகள் இருக்குது. பட் கல்லூரி நிர்வாகம் பர்சனலாக சொல்லாத வரைக்கும் கண்டிப்பாக நான் தவறுதலாக எந்த ஒரு வார்த்தையும் சொல்வது இல்லை. சரிங்களா? அதனால் அது மாதிரி வந்தால் முதல்ல எனக்கு சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் ஒரே ஒரு என்ட்ரி போட்டு வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ காலேஜோட அஃபீஷியல் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் 19,50,000. 250 இடங்கள் இருக்குது. இந்த வருஷம் எத்தனை இடங்கள் கொடுக்குறாங்கன்னு தெரியல. 150 சீட் தான் கொடுத்தாங்க. இப்போ 250 சீட் தான் ஆக்சுவலாக இன்க்ரீவ் அவங்க பர்மிஷன் வாங்கியிருந்தாங்க. கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் பரவாயில்லை. எனி மார்க் ஆல்மோஸ்ட் ஒரு 200 மார்க் இருந்திருந்தாலும் பரவாயில்ல. மீனாட்சியில் படிக்கணும்னு ஆசை இருந்ததுன்னா தாராளமாக சொல்லுங்கள். பட் ஃபீஸ் ஸ்ட்ரக்சரில் எந்த மாற்றமும் இருக்காது. குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷனில் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன் சொல்லிட்டேன். அந்த ஏரியாவில் இருக்கிற மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் காலேஜ்னு சொல்லிட்டேன். திஸ் இயரில் ஃபீஸ் ஸ்ட்ரக்சரில் எதுவும் சேஞ்சஸ் இருக்காது. அப்படி இருக்கிற பட்சத்தில் என்னால் யூடியூப்பில் சொல்ல முடியாத சூழ்நிலை வந்தாலும் கூட நான் பர்சனலாக உங்களுக்கு கூப்பிட்டு என்னால் சொல்ல முடியும். அதன் தகவல்களை உங்களுக்கு சரியான டைமில் கொடுக்க முடியும். சரிங்களா? ஸோ கண்டிப்பாக மீனாட்சி மெடிக்கல் காலேஜ்ன்றது உங்களுடைய ஆப்ஷனாக இருக்கிற பட்சத்தில் தொடர்ந்து ட்ராவல் பண்ணுங்கள். நான் அதோட அட்மிஷனை கம்ப்ளீட் பண்ணித்தரேன். சரிங்களா? ஸோ நன்றி, வணக்கம். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.